Hi friends, welcome back to my channel Code with VITHU. Now with this இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு சொன்னா C++ யூஸ் பண்ணி எப்படி ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியல்ஸ் ன்னு சொன்னா என்னன்னு சொன்னா ஒரு இலக்கத்துல உள்ள ஃபேக்டோரியல்ஸ் வந்து மறை எண்களை வந்து நாங்க என்ன செய்யலாது ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க இயலாது. அது கட்டாயம் என்னவா இருக்கணும் முழுவன் நேர் முழுவனா இருக்க வேணும். இப்போ எக்ஸாம்பிள் 4 எடுத்துன்னு சொன்னா அதுக்கு முதல் 4 ஃபேக்டோரியல்ஸ் வந்து எப்படி குறிப்போம்னு சொன்னா அந்த 4க்கு வலப்பக்கத்துல ஒரு எக்ஸ்பிளனேஷன் மார்க் போட்டோம்னு சொன்னா அது என்னன்னு சொல்லுவோம் 4 ஃபேக்டோரியல்ஸ். இந்த 4 ஃபேக்டோரியல்ஸ்க்கு ஆன்சர் வந்து எப்படி வரும்னு சொன்னா அந்த 4ல இருக்கிற முழு ஹோல் நம்பர்ஸையும் என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ண வேணும். இப்போ அந்த 4ல எத்தனை ஹோல் நம்பர்ஸ் இருக்குன்னு சொன்னா 4 3 2 1 இந்த 4 3 2 1 இவ்வளவுத்தையும் பெருக்கிறது வந்து இந்த 4 ஃபேக்டோரியல்ஸ் இந்த ஆன்சருக்கு என்னவா இருக்கும் ஈக்குவலா இருக்கும். இதுதான் 4 ஃபேக்டோரியல்ஸ். இப்போ ஃபேக்டோரியல்ஸ் எத்தனை ஃபேக்டோரியல்ஸ் என்று சொன்னாலும் அதுல இருக்கிற முழு ஹோல் நம்பர்ஸை என்ன செய்வோம் நாங்கள் மல்டிப்ளை பண்ணுவோம். A2 செட்டோ இல்லை செட்டோ இதை நீங்கள் மாறி பெருக்கினாலும் ஒரே விட தான் வரும். இங்கே 1லேருந்து 2 இங்கே இந்த ஆர்டரில் பெருக்கினாலும் ஒரே விட வரப்போகுது, இங்கேருந்து இங்கே பெருக்கினாலும் ஒரே ஆர்டர் தான் வரப்போகுது. இப்போ 5 ஃபேக்டோரியல்ஸ் என்று சொன்னாலும் 5ல் இருக்கிற முழு ஹோல் நம்பர்ஸை என்ன செய்வோம் இதே மாதிரி பெருக்கும் 5 × 4 × 3 × 2 × 1 இதே மாதிரி என்ன ஃபேக்டோரியல்ஸ் என்று சொன்னாலும் அதே மாதிரியே பெருக்குவோம். இதை வந்து அப்படி ப்ரோக்ராம் பேஸில் போடுறோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த ப்ரோக்ராம் பார்ட் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு கொய்சன் மூலம் செய்வோம். இந்த கொய்சன் வந்து நான் நினைக்கிறேன் 2019 வந்து ஒரு ICA பேப்பரில் இருந்து வந்து ஒரு கொய்சன் உண்டு. இன்கோர்ஸ் அசஸ்மெண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொய்சன் தான் நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ ஃபேக்டோரியல் கொய்சன் உண்டு. ரைட் அ ப்ரோக்ராம் இன் C++ டு ஃபைண்ட் அ ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர். ஒரு நம்பர்கிட்ட வந்து ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதாக ஒரு ப்ரோக்ராம் எழுதட்டுமா. The factorial function in the explanation இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது the factorial function denotes to multiply all whole numbers from a given number down to 1. இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் மார்க் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னா இப்போ 4 ஃபேக்டோரியல்ஸ் சொன்ன அந்த எக்ஸாம்பிளை கவனிச்சிங்கன்னு சொன்னா அந்த இலக்கத்தில் உள்ள ஹோல் நம்பர்ஸ் என்ன செய்வோம்னு சொன்னால் கிவன் நம்பர்லேருந்து அந்த தரப்பட்ட நம்பர்லேருந்து டவுன் டு 1 மட்டும் என்ன செய்வோம் மல்டிப்ளை பண்ணுவோம். அதுதான் இங்கே என்னென்னு சொல்லுவோம்னு சொன்னால் ஃபேக்டோரியல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து எப்படி நாங்கள் ப்ரோக்ராமில் போடுறோம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து பிள்ளைங்க இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் எப்படி ப்ரோக்ராமில் போட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட என்ன செய்யணும்னு சொன்னால் VS கோட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். VS கோட்டில் வந்து நாங்கள் ஒரு என்ன செய்வோம்னு சொன்னால் யூசர்கிட்ட ஒரு இன்புட்டை வாங்கி அதை ஃபேக்டோரியல்ஸை வந்து கண்டுபிடிப்போம். நம்மன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். இது வந்து யூசர்கிட்ட நாங்கள் இன்புட்டை வாங்கி இதில் சேவ் பண்ணுவோம். சி அவுட்டில் யூசருக்கு பிரிண்ட் பண்ணுறேன். ஒரு நியூ லைனில் நீங்கள் ஸ்லாஷன் யூஸ் பண்ணலாம். நான் எண்டல் யூஸ் பண்ணி பழகிட்டு ஸோ நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு எது பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். எண்டல் ஸ்லாஷன் எல்லாமே வந்து ஒன்று தான். ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணும்போது கட்டாயம் நீங்கள் டபுள் குவாட் யூஸ் பண்ண வேணும். என்டர் த நம்பர். யூசருக்கு நான் ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிவிட்டேன் என்டர் த நம்பர். அப்போ யூசர் என்ன செய்வான்னு சொன்னால் மெசேஜ் பார்த்துட்டு ஒரு நம்பர் என்டர் பண்ணுவார். அதை வந்து நான் சி இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் நம்மண்ட வேரியபிள் நான் என்ன செய்கிறேன் இதை சேவ் பண்ணுறேன். திரும்ப ஒரு லூப்பை வந்து வச்சு செய்கிறது ஒரு ஈஸி. நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் வைல் லூப் யூஸ் பண்ணி இதை வந்து நிறைய மெத்தடில் செய்யலாம். ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி செய்யலாம், ரெகர்ஷன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி செய்யலாம். அது வந்து ஓட்டோவை தன்னைத்தானே வந்து ஃபங்க்ஷன் மூலம் உள்ளே வந்து ஒர்க் பண்ணி அது மூலம் என்ன செய்யலாம் நீங்கள் இந்த ஃபேக்டோரியல்ஸை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அடுத்த ஃபோர் லூப் யூஸ் பண்ணி செய்யலாம். இது வந்து இதில் வந்து நான் உங்களை சொல்லித்தரது வந்து வைல் லூப். இதுவும் ஈஸி தான். வைல் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த நம்பர் வந்து 0 விட பெருசாக இருக்கணும் தான். அதுக்காக வந்து நாம் greater than 0 செக் பண்ணுறோம். இந்த கண்டிஷனில் வைல் லூப்புண்ட இந்த கண்டிஷனில் என்ன செய்கிறோம்னு சொன்னால் 0 விட பெருசாக இருந்தோம்னு சொன்னால் இந்த ஸ்டேட்மெண்ட் பாட்டுக்குள்ளே வந்து என்ன ஒரு வேரியபிள் நான் மேலே டிக்ளேர் பண்ணுறேன் டோட்டலுக்காக. அதுக்காக வந்து சம் ஈக்குவல் 1 நான் இங்கே வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால் எனக்கு அந்த மல்டிப்ளை பண்ணும்போது பெருமானம் மாறாது. அடுத்து நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணாட்டிக்கு நீங்கள் என்ன செய்ய வேணும் சொன்னால் வேறு பெருமானத்தை வந்து இங்கே கம்பைலர் எடுக்கும். அதுக்காக நான் 1 பெருமானத்தை இனிஷியலைஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னு சொன்னால் இந்த வயல் பாட்டுக்குள்ளே வரும். வயல் பாட்டுக்குள்ளே வந்து நான் என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் சம் ஈக்குவல் சம் இன்டு நம். அதாவது இந்த சம்மில் இருக்கிற வேரியபிளோட சம்மில் இருக்கிற பெருமானத்தோட இந்த நம்பரை என்ன செய்ய போகிறோம்
பெருக்க போகிறேன். அதுக்கு பிறகு இந்த லூப்பில் ஒரு கண்டிஷன் பண்ணுறேன், நம் மைனஸ் மைனஸ். இப்போ இதை வடிவாக கவனிச்சிங்க, இவ்வளோ தான் கோட். இதை நீங்கள் வடிவாக கவனிச்சிங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு இன்னொரு கோட் உண்டு. இவர் வந்து ஜூஸர் இன்புட் பண்ணுற நம்பர், இப்போ எக்ஸாம்பிள் ஜூஸர் வந்து இதில் 5 நம்பரை இன்புட் பண்ணாருன்னு சொன்னால் இந்த வயலுக்குள்ள கண்டிஷன் செக் பண்ணும். 0வோட நம்பர் வந்து இந்த 5 வந்து பெருசாக இருந்தோன்னு சொன்னால் இந்த சம் பாட்டுக்குள்ளே வரும். சம் பாட்டுக்குள்ளே வந்து என்ன செய்யும், ஆல்ரெடி வந்து சம்மில் 1 இருக்குது, இந்த 5 பெருக்கினா 5 இருக்கும். அப்போ கீழே வந்து நான் என்ன செய்கிறேன், இந்த லூப்பை வந்து கண்ட்ரோலுக்கு ரன் பண்ணுறதுக்காக நம்பரை மைனஸ் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால் 5க்கு அடுத்த 4 மல்டிப்ளை பண்ண வேணும் தானே, அதுக்காக நம் மைனஸ் இங்கே வந்து என்ன இருக்கு மட்டும் சொன்னால் மைனஸ் சொன்னால் 5லேருந்து 4 வரும். திருப்ப லூப்புக்குள்ளே இங்கே வடிவாக கவனிக்கணும். லூப் பண்ணுறது என்னென்னு சொன்னால் இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் லூப்பை விட்டு என்ன செய்யும், வெளியேறும். அது மட்டும் இந்த லூப்புக்கு இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யும், திரும்ப ரன் ஆகிக்கொண்டே இருக்கும். ஓகே தான், இப்போ விளங்கி இருக்கும் நினைக்கிறோம். இப்போ 4 மேலே போய் பார்க்கும் greater than 0 ஆண்டு greater than 0 ஆண்டு இந்த மல்டிப்ளை பண்ணும் 5ஓட மல்டிப்ளை பண்ணும். அப்போ இங்கே என்ன வரப்போகுது, இங்கே 4லேருந்து 1 கழிப்பட்டு 3 வரும். இப்போ 3 greater than 0 ஆண்டு சொன்னால் வந்து செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து திரும்ப என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த 5 4 ஆல்ரெடி 20 பெருக்கி 20 ஆன்சர் இங்கே வந்திருக்கும். இதோட நான் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன் 3ன்னு சொல்லி இங்கே திரும்ப 2 ஒன்று வரும். திருப்ப மேலே போய் 2 greater than 0ன்னு சொன்னால் இங்கே வந்து திரும்ப இந்த 2 வந்து பெருக்கப்படும். இங்கே திருப்ப என்ன வரும், 1 வரும். இப்போ 1 greater than 0ன்னு சொன்னால் உள்ளே வந்து இங்கே இந்த 1ம் பெருக்கப்படும். இங்கே இப்போ என்ன பிரமாணம் இருக்க போகுது, 0 இருக்க போகுது. 0 greater than 0ன்னு சொன்னால் கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ இங்கே லூப்பை விட்டு வெளியே வரும். சரிதானே. இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், சி அவுட்டில் அந்த இப்போ இந்த சம்மில் என்ன பெருமானம் இருக்குமென்று சொன்னால் இந்த நம்பர் அவர் இன்புட் பண்ண நம்பருக்குரிய இந்த ஃபேக்டோரியல்ஸுக்குரிய பெருமானம் இந்த 5 சொன்னால் 5 ஃபேக்டோரியல்ஸுக்குரிய பெருமானம் வந்து இந்த சம்மில் இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், சம்மை பிரிண்ட் பண்ணலாம். ஃபேக்டோரியல் இது வந்து நாங்கள் ஒரு ஸ்ட்ரிங் டைப்பில் பிரிண்ட் பண்ணோம். ஸோ டபுள் குவாட்ஸ் ஃபேக்டோரியல் ஈக்குவல் அந்த நம்ம பிரிண்ட் பண்ணி விட்டோம்னா சம்மை பிரிண்ட் பண்ணி விட்டோம்னு சொன்னால் சரி. ஓகே, நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய மெத்தட் இருக்குது. டெர்மினல் போய் நீங்கள் ரன் பில் டாஸ்க் கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் கண்ட்ரோலோட ஏஎல்டியோட எண் கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் இந்த டெர்மினல் பார்ட் கீழே வந்துன்னு சொன்னால் இந்த டெர்மினல் இந்த கார்னரில் ரைட் கிளிக் பண்ணி மூவ் பேனல் ரைட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓட்டோவாக இந்த டெர்மினல் பார்ட் என்ன செய்யும், ரைட் சைட்டுக்கு மூவ் ஆகிடும். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸி. இதில் வந்து சம் எரர் ஓகே, இதில் சம்ன்றது வந்து எரர் ஒன்று காட்டுது. என்ன எரர் சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரே லைனில் வந்து 2 வேரியபிள் கிரியேட் பண்ணும் போது இதில் வந்து ஒரு கம போட வரும். சரிதானே. அதை நீங்கள் ஒவ்வொரு லைனையும் வந்து நீங்கள் மேனுவலாக செக் பண்ணணும். ஓகே, என்கிட்ட நம்பர் நான் இப்போ வந்து ஆல்ரெடி நாங்கள் 4 நம்பருக்கு வந்து இதில் வந்து ஆன்சரில் என்ன சொல்லியிருக்கு, 4 கொடுத்தா என்ன செய்வோம், 24 பேர் வரும். அதுக்காக நான் இங்கே என்கிற நம்பர் 4 கொடுக்குறேன். 4 கொடுத்தா ஃபேக்டோரியல் ஈக்குவல் 24 வரும். ஓகே தானே. இது வந்து இந்த டெர்மினலை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு சிஎல்எஸ் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். சிஎல்எஸ் கொடுத்தீங்கன்னா டெர்மினல் என்ன செய்யணும், கிளியர் ஆகிடும். திரும்ப கைன் நான் ரன் பண்ணுறேன். ஓகே, என்கிட்ட நம்பர் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தாலும் அதுக்குரிய ஃபேக்டோரியல் வந்து இது ஒரு ஈஸி 100 பிடிச்சி தரும். இதில் ஆகலம் கொடுத்தீங்கன்னா இந்த 10 கொடுக்கவே இங்கே இவ்வளோ பெரிய ஒரு நம்பர் வந்திருக்கு. நீங்கள் ஆகலம் கொடுக்க என்ன செய்யணும்னு சொன்னால் நிறைய நம்பர் வரும். ஓகே, இது இவ்வளோ தான். இந்த இன்னொரு கோட் உண்டு. இந்த கோட் இது வந்து விளங்கியிருக்குமான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் திரும்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இந்த சம்ன்றது வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன் 1 சொல்லி இதில் மல்டிப்ளை பண்ணுறதுக்காக சின்ன லாஜிக் தான். திரும்ப ஒரு லூப் யூஸ் பண்ணியிருக்கு, வயலுக்குள்ள யூஸ் பண்ணி இதை வந்து மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆட் பண்ணுறோம். அந்த நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணி 1 திரும்ப வந்து சி அவுட்டில் வந்து ஃபேக்டோரியல்ஸ் வந்து என்ன செய்யறோம், பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த வீடியோ பண்ணுற கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.